ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக வீட்லேயே கிறிஸ்பியான KFC எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதாவது எலும்போடையே எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெறும் கறி மட்டும் நீங்கள் பொரிக்கிறத விட எலும்போடு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஆஃப் லெமனையும் சேர்த்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா பெரட்டி இதை 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டான சிக்கன் கிடைக்கும். தயிர், அந்த லெமன் புளிப்பு எல்லாமே அதுக்குள்ளே உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா 1.5 hours கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம KFC பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இது ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஓட்ஸை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே அளவு தான் எடுக்கணும். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தான் நீங்கள் எல்லாமே எடுக்க போகிறீங்க. அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டீஸ்பூன், அப்புறம் உப்பு, கரம் மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் நீங்கள் சாட் மசாலா இருந்தால் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே இதுதான் அளவு. 1/2 kgக்கு நான் சொன்ன அளவு தான். 3 டீஸ்பூன் அளவுக்கு எல்லாமே எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவையும் சேர்த்து கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா இடத்துலையும் உப்பு காரம் எல்லாமே பரவணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எந்த இடத்துலையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போது சிக்கனும் நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போது நம்ம சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பவுடரில் நம்ம பெரட்டி எடுக்க போகிறோம். இதை அமுக்கி விடக்கூடாது. நல்ல மாவில் சும்மா இந்த மாதிரி பெரட்டி விட்டாலே போதும். நீங்கள் அதை அமுக்குனீங்கன்னா அந்த மாவை பெரட்டி விட்டு இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி சும்மா மேலே போட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டு எடுத்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு 2 minutesக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக அந்த மாவு எல்லாமே ஃபுல்லாக இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி பாருங்கள், நல்லா லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணுறேன். 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க, நல்ல தண்ணி. அதில் போட்டுட்டு உடனே ஃபுல்லாக முங்கின பிறகு உடனே எடுத்துருங்க. எடுத்துட்டு மறுபடியும் அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா அமுக்கி விடக்கூடாது. சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணால் போதும். இப்போது இதுதான் கடையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு. டேஸ்ட் எல்லாமே அவங்க ஸ்கின்னோட உங்களுக்கு தொலியோட சிக்கன் பண்ணுறனால உங்களுக்கு மேலே அந்த தொலியோட கிறிஸ்பினஸ் கிடைக்கும். பட் நான் இன்றைக்கி தொலி இல்லாத சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபுல் கிறிஸ்பினஸ் மேலே கிடைக்காது அந்த ஸ்கின்னோடது இது. ஆனால் இது கிறிஸ்பியான சிக்கன் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ கடையில் வாங்க போகும்போது பாருங்கள் ஃபுல்லாக மேலே எல்லாமே இதாக இருக்கே, பட் ஆனால் இதில் இல்லையே அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொலியோடு வாங்கி செஞ்சு பாருங்கள். இதை நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நல்லா ஹீட்டாக இருந்த பிறகு போட்டதும் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், போட்டதும் எவ்வளோ நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்குன்னு. இப்போ போட்டதுமே நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவு பிரியாமல் வரும். நல்லா குக் ஆகணும் இல்லையா உள்ளே, அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு உள்ளே குக் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு மேலே பார்த்தோன்னே தெரியும். நல்லா அந்த கலரும் சரி இதுவும் சரி இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய பெரிய லேயர் வேணும்னா நீங்கள் 2 தடவை அந்த தண்ணியில், நான் ஆல்ரெடி 1 தடவை தான் தண்ணியில் போட்டு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் 2 தடவை தண்ணியில்
முக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்கான லேயர் கிடைக்கும். பாருங்கள், சூப்பரான நம்ம கேஎஃப்சி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டிலையே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் பர்கர் செய்கிறதா இருந்தால் போன் இல்லாத சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ள வரைக்கும் குக் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்ம கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சும்மாவே ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டிலையே ஹெல்த்தியாக சூடாக உடனே செஞ்சு கொடுக்கலாம். 2 ஹவர்ஸில், அதாவது அந்த கறி ஊறுறதுக்காக 1 hour, அதுக்கப்புறம் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். சாஸ் வச்சு சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.